ஹாய், டுடே ஸ்நாக்ஸ் விளாகில் கோதுமை மாவு வச்சு வெஜ் மோமோஸ் சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3யும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கேரட், கேபேஜ் எல்லாமே ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதோட நான் இன்றைக்கி கார்ன் வேக வச்சது சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு வந்து சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி மாவு தொட்டு தேய்ச்சிருங்க. சின்ன சின்னதாக தான், ரொம்ப தின்னாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதில் 2 ஸ்பூன் எடுத்து சென்டரில் வந்து இந்த மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு இந்த ஓரங்களெல்லாம் நம்ம லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி மடித்து விடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டே வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். மேலே வந்து எக்ஸஸாக கொஞ்சம் மாவு இருக்கும், அந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராகவே ஒட்டி வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சதெல்லாம் அதில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை மாவு வெஜ் மோமோஸ் ரெடி. கண்டிப்பாக ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கார சட்னி சர்வ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஸ்நாக்ஸ் விளாக நம்மளோட சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.